Hi friends, welcome to Harry's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஹாரிஸ் கிச்சனில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு vlog மினி vlogன்னு தான் சொல்லலாம். இது பெரிய vlog-ஆக இருக்காது. vlogங்கும்போது 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் இது வந்து மினி vlog மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்து எட்டி பார்க்குது எங்களுக்கு. எப்போவுமே இருட்டி போய் ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு. இது வந்து நம்ம நார்மலாக எப்போவும் வைக்கிறது தான். பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக வீட்டில் எப்போவுமே நான் இந்த பூ போட்டு வைப்பேன். எந்த பூ கிடைக்குதோ மார்க்கெட்டில் அதை வந்து வாங்கி நான் வாட்டுக்கு வச்சுருவேன். அது போக இப்போ வந்து நம்ம நேராக ஹாரிஸ் கிச்சனுக்குள்ளே தான் போவோம். இதுதான் நம்மளோட கிச்சன் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பெப்பர் சிக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம விலாகுங்கும்போது மற்ற வேலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம குக்கிங் மெயினாக இருக்கும். அதுதான் நம்ம சேனலோட இதே. ஸோ இன்றைக்கி வந்து பெப்பர் இது என் கத்தி லைட்டாக உடஞ்சிட்டு, ஆனால் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த கத்தியை நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போகிறதுனால நீங்கள் எப்படி ரெசிபீஸ் என்ன மாதிரியெல்லாம் குக்கிங் பண்ணுறீங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மினி விலாக் மஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இனி போக போக கொஞ்சம் விலாக் பெருசாகவும் நான் எடுப்பேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போது வந்து அவனோட ஸ்பைடர்மேன் வீடு வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கும் மேலே போய் அந்த வீடை வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அவன் வீடு வந்து ரெடி ஆகிட்டு, இதுக்குள்ளே அவன் பொம்மையை வச்சுட்டு அவன் என்னன்னாலும் விளாடுவான். அதனால் இதை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு ஹாப்பி, அவ்வளோதான். இப்போ பேக் டு கிச்சன். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒரு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் வந்து நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலெண்ணெய்க்கு, அதனால நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து மெயின் மசாலா மிளகு, சீரகம், அதை வெறும் சட்டியில் வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. இது பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லாவே நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்காங்க, எப்படி நீங்கள் ரொட்டீன் க்ளீனிங் இது பண்ணும்போது. எனக்கு வந்து நான் ரொம்ப க்ளீனிங்லாம் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதிகமாக வீட்டில் ஏச்சு வாங்குறது வந்து வீடு சுத்தமாக இல்லைன்னா ஏச்சு வாங்குவேன். அப்பைக்கப்பைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வந்து வீட்டில் நிறைய செடி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் கிச்சன்லேயும் சரி ஹால்லேயும் சரி எப்போவுமே செடிகள் நிறையாவே நான் வச்சுருப்பேன். இந்த செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். அப்பைக்கப்பைக்கு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டைம்க்கு ஏற்றாப்புல நான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிச்சன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பட் நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒர்க்குக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். இனி போக போக எல்லா வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தனி மிளகாத்தூள் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே க்ரீன் சில்லி பெப்பர்லாம் போடுறதுனால 1/2 ஸ்பூன் போடுறோம். அது போக கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரே ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னால் ஒரு 5 நிமிஷம் அவங்களால போய் படுத்துக்க முடியும். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி, அது வந்து மண்சட்டினால் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்த்து அது ஓரளவுக்கு நல்ல கொதி வரட்டும்.
கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து நிறைய இதில் வந்து எடுக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா அதிகமான இதுகள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன பொருள்னால எனக்கு வந்து அதிகமாக நான் வந்து காமிக்கலை. இனி வர அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதாக நான் காமிக்கேன். வேலைக்கு போனால் நம்ம என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்றது தான் மெயின் இதில். இப்போ இந்த சோஃபாவில் வந்து ஒரு கவர் ஒன்று போடணும், இல்லாட்டினா அவன் குதிச்சே சோஃபாவை நாசமாக ஆக்குவான். அதுக்கும் எங்களுக்கு தான் ஏச்சு விழும். அதனால் இதில் ஒரு துணி மட்டும் நான் எப்போவுமே விரித்து வச்சுருவேன். விரித்து வச்சாலும் அவன் வந்து எடுத்து விட்ருவான், அது வேறு விஷயம். இவ்வளோ தான், சின்ன இது தான். நான் அந்த பேக் வச்சுருக்கிற இடத்துல செடி வைப்பேன். செடி வந்து தண்ணியெல்லாம் மாற்றுறதுக்காக எல்லா செடி ஸ்டெப்ஸ்லலாம் வச்சுருப்பேன், எல்லா செடியும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி மாற்றிட்டு அதில் வந்து வைப்பேன். அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எதுவும் உப்பு கிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அந்த வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும், நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகும். இது வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கிடந்துச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒன்றா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இப்படி தான் பண்ணுவேன். அடுத்து எனக்கு வந்து டைம் ஆகிட்டு, வேலைக்கு போக டைம் ஆகிட்டுனா பாத்திரம் எல்லாத்தையுமே சிங்கில் ஒதுக்கி வச்சுட்டு, ஸ்லாப்ல இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் போயிடுவேன். மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வைப்பேன். அந்த மாதிரி தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. பக்கத்தில் வந்து சாதமும் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த vlog வந்தாச்சு. நமக்கு இப்போ டைம் ஆகிட்டு, நான் அதனால் கடைக்கு நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் குக்கிங்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.